அப்ப அவங்க வந்து பார்த்தது கடவுள் அப்படின்னு பார்த்தது, முதல்ல கடவுளை வந்து அவங்க வெளியே வச்சு பார்க்கல, தங்களுள் ஒருவராக தான் வச்சு பார்க்குறாங்க. அப்புறம் கடவுள் இல்லாத இடமே இல்லை, மரத்தில் இருக்கிறாரு, மலையில் இருக்கிறாரு, எல்லாத்துலேயும் கடவுள் இருக்காருன்னு பார்க்குறாங்க. வெறியாட்டு, வெறியாட்டு களம், வெறியாடலும் குறவை கூத்தும்னு வரிசையா இதுல அடுத்தடுத்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சாமி ஆடுதல், இப்போ வரைக்கும் சாமி ஆடுதல்ன்றதுக்கு அந்த காலத்துல இருந்து இந்த சாமி ஆடுறது, சாமி ஆடும் களம், அங்கே என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கட்டுரையில தெளிவா இருக்கு. இது தமிழர்களின் வெறியாடுதல், வெறியாட்டு களமாக இருந்தாலும் இவர் பயணம் செய்த தரவுகளை வச்சு சொல்றாரு. இப்போ ஒடிசா, சத்தீஸ்கர் இங்கெல்லாம் போனா அங்கேயும் ஆந்திரா, கர்நாடகா, நம்ம தெய்யம் நடனம் இருக்கு, தெய்யம் ஆட்டம் ஆடுறாங்க. ஆந்திராவில் ஒரு அந்தரங்கம் ஏதோ ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நிறைய, இப்படி சத்தீஸ்கர், ஒடிசாலாம் போனா இங்க எல்லா இடத்துலயும் நடக்கிற இந்த சாமி ஆடுதல் அவங்க ஒவ்வொரு பேர் சொல்லி ஆடினாலும் அதை எல்லாத்தையும் பார்த்தா சங்க இலக்கியத்தின் பாடல்களை காட்சிப்படுத்துவது போல் இருக்கிறது அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்கிறார் ஆர் பாலகிருஷ்ணன். முழுக்க இந்த கட்டுரை முழுவதும் தெய்வத்தை எப்படி பார்த்தோம் நம்ம தமிழர்கள், தெய்வத்தை எப்படி வணங்கினோம், அந்த சாமியாடல் முறையில் என்னென்ன விஷயங்களை நம்ம கொண்டு வந்தோம், அதற்கான களம் எப்படி அமைத்தோம், பலி கொடுக்கும்போது அந்த பலி வந்து திணையோடு சேர்ந்து எப்படி பலி உணவு வந்தது, இது எல்லாத்தை பற்றிய தெளிவான கருத்துக்களும் இந்த கட்டுரை நிறைய இருக்கு.